கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1904 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா 17 அதிகாரம் 5வது வசனம், மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியானால் இப்படி வாசித்து பாருங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயமலமாக்கி கொள்ளாமல் கர்த்தரை விட்டு விலகாத இருதயம் உள்ள மனிதன், கர்த்தரை விட்டு விலகாத இருதயம் உள்ள மனிதன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இப்போ நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்க வேண்டும், மனுஷர் மேல் அல்ல, பிரபுக்கள் மேல் அல்ல. அடுத்தது, மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொள்ளக்கூடாது. கல்வி, அறிவு, ஞானம், செல்வம், உறவுகள், நண்பர்கள், இதையெல்லாம் புயபலமாக்கி கொள்ளக்கூடாது. கர்த்தரை விட்டு ஒருபோதும் விலகிவிடக்கூடாது. 3 காரியங்களை இங்கே எரேமியாவுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். முதலாவது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்காமல் கர்த்தர் மேலே நம்பிக்கை வையுங்கள். 2வது, மாம்சமானதை புயபலமாக்கி கொள்ளாதே, தேவனை புயபலமாக்கி கொள். 3வது, கர்த்தரை விட்டு விலகாதே, கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உனக்கு வேண்டாம். 3 காரியங்களை ஆண்டவர் வலியுறுத்துகிறார். இந்த 3ஐயும் கடைப்பிடிப்பீர்களானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாயிருப்பீர்கள். ஐயோ, இந்த வசனத்திலே சபிக்கப்பட்ட வார்த்தை இருக்கிறதே, கலங்காதிருங்கள். அது மற்றவர்களுக்கு, உனக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து கர்த்தரையே புயபலமாக்கி கொண்டு கர்த்தரையே நம்பி இருக்கிற மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறேன். அந்த ஆசீர்வாதங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும். யாரெல்லாம் உங்கள் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஐயா. யாரெல்லாம் உங்களை புயபலமாக்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். யாரெல்லாம் உங்களை விட்டு விலகாமல் நீங்கள் காட்டிய பாதையில், நீங்கள் காட்டிய வார்த்தையில், நீங்கள் சொன்ன வார்த்தையை கற்றுக்கொண்டு கை கொண்டு நடக்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் அப்படி செய்ய போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.